கொழும்பு மாநகரில் கடலும் கலனி கங்கையும் சங்கமிக்கும் கொழும்பு காக்கைதீவில் 1992 ஆண்டு கொழும்பு காக்கைதீவு இந்து மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. சிவராத்திரி விழா, நவராத்திரி விழா என்பன வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்வுகளில் நடனம், பக்தி பாடல்கள், வில்லுப்பாட்டு, நாட்டிய நாடகம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றன. காக்கைதீவு வாழ் பிள்ளைகளின் ஆற்றலை மேம்படுத்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகிய போட்டிகள் நடாத்தப்பட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டது. வெள்ளிக்கிழமைகளில் இல்லந்தோறும் பஜனை நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டன. பின்னர் அந்நிகழ்ச்சிகள் காக்கைதீவு நலன்புரி சங்க மண்டபத்தில் நடாத்தப்பட்டது. இலைமறை காய்போல் மறைந்திருக்கும் படைப்பாளிகளின் ஆக்கங்களை வெளிக்கொணர இலக்கியா என்ற கையெழுத்து நூல் வெளியிடப்பட்டது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதற்கு அமைய சங்கமத்தில் ஆடி அமாவாசை விரத ஏற்பாடுகள் இடம்பெற்றன. சுனாமி பேரலையின் பின் சில வருடங்கள் எமது மன்றம் செயலற்று இருந்தது. ஆடி அமாவாசை விரத ஏற்பாடுகளை மட்டும் எமது மன்றம் செய்து வந்தது. 2014 ஆண்டு நவராத்திரி விழாவுடன் எமது செயல்பாடுகள் இனிதே ஆரம்பமாகின. எமது மக்களின் உடல் உள ஆற்றலை மேம்படுத்த நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஆயிரத்தி 1992 ஆண்டு முதல் மலரினை வெளியிட்ட முன்னாள் இந்து சமய கலாச்சார அமைச்சர் திரு பி தேவராஜா அவர்கள் மீண்டும் எமது பொற்சுவடி என்ற வெள்ளி விழா மலரை வெளியிடுவது எமது மன்றத்துக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது.